ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட்டை வச்சு ஒரு டேஸ்டியான சூப்பரான ஸ்நாக் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா வெண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா உருகுனதும் ஒரு ப்ரெட் பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை எப்போவுமே குறைச்சி வச்சுட்டே நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் ஈவனாக நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகிட்டு வரும். அப்படி இல்லைனா ப்ரெட் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்பொழுது. இப்போது இந்த ப்ரெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சீஸ் ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் கூட இப்போல்லாம் ஈஸியாகவே கிடைக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இதுக்கு மேலே இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ண தக்காளி ஸ்லைஸ் 2 வச்சுக்கிறேன். இதே மாதிரி வெங்காயம் எடுத்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் நான் தூவி விட்டுக்க போகிறேன். அதாவது வரமிளகாவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த ப்ரெட் பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்துட்டு ஒரு ப்ரெட்டை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரெட் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகிட்டு வந்ததுமே அதை எடுத்து இப்போ இதுக்கு மேலே வச்சுக்கலாம். ரோஸ்ட் பண்ண ப்ரெட் ரோஸ்ட் பண்ண சைடு பார்த்திங்கன்னா உள்பக்கமாக இருக்கணும். இப்போ திரும்பவும் தோசைக்கல்லில் கொஞ்சமாக வெண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் ப்ரெட் பார்த்திங்கன்னா இப்போ ரோஸ்ட் ஆகிட்டு வந்துருச்சு. தீ குறைச்சி வச்சுட்டே பண்ணும்போது உள்ளே இருக்கிற சீஸும் நல்லா மெல்ட் ஆகிட்டு வரும். ப்ரெட்டு தீஞ்சு போகாமல் கரெக்டான பதத்துலேயும் ரோஸ்ட் ஆகிட்டு வரும். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம க்ரீன் சட்னியெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பண்ணும்போது இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சாண்ட்விச்சுக்கு க்ரீன் சட்னி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கிறேன். கூடவே 1.5 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். எப்போவுமே புதினாவை விட கொத்தமல்லியோட அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் க்ரீன் சட்னி காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி க்ரீன் சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சாண்ட்விச்சுக்கு க்ரீன் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ப்ரெட் எடுத்துக்கிட்டு அந்த ப்ரெட்டில் டொமேட்டோ சாஸை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக மயோனஸ் கூட எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மயோனஸ் இல்லைன்னா இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் சேர்த்து பாருங்கள், அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி சாஸை ஈவனாக ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ப்ரெட் எடுத்துக்கிட்டு இந்த ப்ரெட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரீன் சட்னியை நல்லா ஈவனாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் தோசைக்கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா வெண்ணெயை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட் துண்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது க்ரீன் சட்னி அப்ளை பண்ணியிருப்போம், டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணி வச்சுருப்போம். அதில் ஒரு ப்ரெட் பீஸை வச்சுட்டு மேலே சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளியை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரீன் சட்னியோட ப்ரெட்டை எடுத்து வச்சிடுறேன். நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சீஸ் நல்லா மெல்ட் ஆகிட்டு அந்த க்ரீன் சட்னி டொமேட்டோ சாஸோடு சேர்த்து அந்த சீஸோட வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அப்படியே ப்ரெட்டோட கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் ஒரு கப்பில் வச்சு கொடுத்துருங்க. ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. க்ரீன் சட்னியை சேர்க்காமலும் நம்ம பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பார்த்தோம். க்ரீன் சட்னியை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் க்ரீன் சட்னியும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் சாண்ட்விச் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.